ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாவது நாம் படிக்க வேண்டும். எனக்கு படித்தாலே புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடுது மேடம் சொன்னால் ஆடியோ புக்கை கேளுங்க. இல்லை ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கமாவது படிங்க. முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது செல்பேசியை ஒழித்து புத்தகத்தை எடுப்பது. உங்க போனே உங்களுக்கு சொல்லும், யுவர் ஸ்கிரீன் டைம்னு சொல்லும். உங்க ஸ்கிரீன் டைம் எவ்வளோ நீங்க போய் பாருங்க. உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நீங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுங்க, ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துக்கு மேல நான் போனை பார்க்காது. போனை கேட்டால் அது சொல்லும், நீ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் போன்ல தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் போன்ல இருக்கீங்களோ அதுல ஒரு அரை மணி நேரத்தை திருடி அதை புத்தகங்களுக்கு கொடுங்கள். புத்தகங்கள் உங்கள் உலகத்தை விரிவாக்கும். கதைகள் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்கும். கதைகளிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளுகிற நம் மண்ணினுடைய பண்பாடு நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்கும். நம்முடைய நிலம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, இதன் மீது நாம் கொள்ளுகின்ற பற்று, நாம் வைத்திருக்கின்ற மரியாதை, இதுதான் நாளைக்கு நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கும்.